அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தையோட கருநிலை பற்றி ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். குழந்தை கருவில் இருக்கும்போதே ஸ்கேன்ல பார்த்துட்டு குழந்தையோட தோட்டத்தில் ஏதாவது குறை இருக்கு தெரிஞ்சதுன்னா குழந்தைய அபாசம் பண்ணிடுறாங்க. இது சரியா தவறு? அதாவது கருவில் இருக்கிற குழந்தைய அதனுடைய பல நிலைமைகளை இந்த காலத்தில் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அந்த காலத்தில் அந்த மாதிரியான நாலேஜெல்லாம் கிடையாது. அப்போ கருவில் இருக்கிற குழந்தைய இது பிறந்தால் நல்லா இருக்காது, இது மூளை இல்லாமல் இருக்குது, மூளை வளர்ச்சியே இல்லை, இதுக்கு இது பலவிதமான பிரச்சனைகள் உள்ளதாக இருக்குன்ற அவர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்ச பிறகு அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம், போக்குவரத்து, மெடிக்கல் ரீதியாக தகுதியற்றன்னு தெரியும் பொழுது அதை அபார்ஷன் பண்ணிடலாமா, கலைச்சிடலாமான்னு கேட்குறாங்க. இதை தனியாக வைத்துக்கொண்டு பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டால், மனிதன் இருக்கான்ல, இந்த மனிதன் கருவில் இருக்கும் பொழுது அவனுக்கு ரெண்டு நிலை இருக்கிறது. மனிதனுக்கு கருவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ரெண்டு விதமான உயிர்கள் இருக்கிறது. கருவில் இருக்கும்போது மட்டுமில்லை, நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட உங்கள்கிட்ட ரெண்டு உயிர் இருக்கிற நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் தூங்குறீங்க, தூங்கும் பொழுது ஒரு வகையில் நீங்கள் மூத்தாயிட்டீங்க. தூங்கும்போது உங்களுக்கு சிந்திக்க முடியும், சிந்திக்கிறது தானே மனுஷன், சிந்திக்கிறது தானேங்க மனுஷன். தூங்கையில் உங்களுக்கு சிந்திக்க முடியுமா, பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? பல விஷயங்கள் முடியாது. பாதி உயிர் போயிடுது, ஒரு வகையான உயிர் போய் விடுகிறது. அதே நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எறும்பு கடிச்சின்னு வைங்க, படக்குன்னு கரெக்டாக அடிப்பீங்க. தூக்கத்தில் கரெக்டாக பாயிண்ட் வச்சு என்ன செய்வீங்க, அந்த எறும்பை சாவடிச்சு போடுவீங்க. உசுறு இருக்குது பார்த்தா. ஒரு வகையில் பார்த்தா ஏதாவது சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு வகையில் பார்த்தா உசுறு இருக்கிற மாதிரி படுத்து கிடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பாடி சூடாயிரும். பாடி ஒரே மாதிரி படுத்து கிடந்துன்னு வைங்களேன், அந்த மெத்தையிலையோ கட்டிலையோ பாயிலையோ படுக்கும் பொழுது அதனுடைய சூடு காற்று பத்தாது. அப்போ நம்ம உடம்பே என்ன செய்யும்னா ஹீட் ஆச்சு பிறட்டுறான்னு சொல்லணும். நம்மளை அறியாமல் இப்படி பிறண்டுருவோம். தூங்கும்போது பிறண்டு படுக்கிறான்ல, எதுக்கு பிறண்டு படுக்கிறான்? அந்த ஹீட்டான உடனே அந்த பாடி இதுக்கு மேலே நம்ம ஹீட்டு தாங்காது போயிருந்த உடனே அப்படியே கூப்பிட்றவோ ஒரு கிழிச்சோ பல மாதிரி படுத்துக்கிறோம். இது நம்மளாக தான் முடிவு எடுக்கிறோம். சூடாயிடுச்சு போதுமான. இது மூளையெல்லாம் தீர்மானிக்கிறது இல்லை. எந்திரிச்ச உடனே உங்கள்கிட்ட கேட்டால் எத்தனை எந்திரிச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? முடிச்சிட்டாரு, எத்தனை உங்கள் பாடி சூடாச்சு, எத்தனை தடவை பிறண்டு படுத்தியன்னு கேட்டால் அவர் சொல்லுவாரா? எத்தனை எறும்பு அடிச்சிய, எத்தனை தடவை சொரிஞ்சியன்னு கேட்டால் சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. ஆனால் கரெக்டாக நடக்கிறதெல்லாம் அந்த காரியம்லாம் நம்மள்ட்ட என்ன செய்யும், நடக்கும். அப்போ இது எப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு இதுக்கு பதில் சொல்றான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒருவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். இந்த மரணிக்கும் போது கைப்பற்றிக்கிறான். அதே மாதிரி உள்ளத்தி லம் தமுத் ஃபி மனாமிஹா, மரணிக்காத உயிர்களை தூக்கத்தின் போது அல்லாஹ் கையில் எடுத்துக்கொள்கிறான். யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், மரணத்தை விதியாக்கிய உயிர்களை கைவசத்திலே வைத்துக் கொள்கிறான். ஒயுருசிலில் உஹ்ரா, தூக்கத்தின் போது கைப்பற்றின உயிர்களை விட்டு விடுகிறான். அப்ப தூங்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான் இருக்குது. சரியா? குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப கைப்பற்றி கொண்டான். இது இந்த தூங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இது பாதி தான் உண்மையா உங்களுக்கு தெரியுது. கைப்பற்றி கொண்டான்ங்கிறது மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, கைப்பற்றி கொண்டது நல்லா தெரியுது. கண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது, கைப்பற்றுன்னு நல்லா தெரியுது. காது வேலை செய்ய மாட்டேங்குது, பேச்சு வேலை செய்ய மாட்டேங்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுது, ஆமா கரெக்டு தான் அப்படின்னு தெரியுது. அதே நேரத்தில் இன்னொரு வகையில் பார்த்தா என்ன செய்யுது, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, உயிர் கைப்பற்றலன்னு விளங்குது. அதே மாதிரி திண்ட சாமான்லாம் அரைக்கப்படுது ராத்திரியில் தூங்கும் போது, அந்த மிஷின் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறது. அப்போ சாவலன்னு நல்லா தெரியுது. உயிரை கைப்பற்றல, இல்லை உயிர் கைப்பற்றி இருந்தால் திண்ட ஜீரணமாகுமா? ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்க, ரத்த ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கிறது, மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படிங்கும் பொழுதுதான் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு சொல்றான், மனிதன்ட்ட ரெண்டு விதமான, இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தான். ரெண்டு விதமான உயிர் இருக்குது. ஒன்று மனிதன் என்று தீர்மானிப்பதற்கு உரிய உயிர், இன்னொன்று உயிர் கால்நடைகளுக்கு இருக்கும்ல உயிர், அந்த மாதிரியான உயிர். கால்நடைகள் ஆடு மாடு கழுத குதிரைக்கெல்லாம் உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் சிந்திக்குமா, அந்த உயிர் பேசுமா? அந்த மாதிரியான ஒரு உயிர் என்ன இருக்கிறது மனுஷனுக்கு இருக்கு. மனுஷன் ரெண்டு உயிரில் மிக்ஸ் ஆகிருக்கிறான். மனிதன்கிற உயிர் வேற, அதுக்கு மேல உயிருக்கு மேல் உயிர், ரெண்டு விதமான உயிர் நம்மள்ட்ட இருக்கிறது.
ஒரு உயிர் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான், ஒரு உயிர் மட்டும் இருக்கிறது. அப்ப வந்து இது ஒரு அடிப்படையை வச்சுக்கிறங்க. அதே மாதிரி வந்து கருவறையில் இருக்குதுல்ல, கற்பறையில் ஒரு உயிர் வளரும் போது சொல்லும் பொழுது கூட 120வது நாள்ல தான் மலக்கு வந்து உயிரை ஊதுறாரு. ஹதீஸ்ல இருக்கிறது, புகாரில் என்ன இருக்கு, முஸ்லீம்ல இன்னும் பல நூல்கள் ஹதீஸ் இருக்கிறது. அதாவது 120 நாள் வரைக்கும் உயிர் ஊதாம 120வது நாள் தான் என்ன செய்யப்படுது, கருவறையில் உயிர் ஊதப்படுதுன்னு வருது. அப்ப 120 நாள் உயிர் இல்லாம இப்படி வளர்ந்துச்சு, உயிர் இல்லாம இப்படி வளர்ந்துச்சு. ஒரு தடவை உடலுறவு கொள்ளக்கூடிய விந்து துளி இருக்குதுல, அது 30 லட்சம் உயிரினம் இருக்குங்கிறான். அப்பனா 30 லட்சம் பங்கு ஆக்கிக்கிறங்க. அவ்வளவு சின்ன பொருளாக கருவறைக்குள்ள சென்றது வந்து 120 நாள்ல எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறது. பலவிதமான மாற்றங்கள் அதில் இணைஞ்சிருக்குது. அதை வந்து சதை எல்லாம் உண்டாகி ஒரு கட்டியா உண்டாகி விட்டது. அப்ப இந்த 120 நாள் வளர்ந்துச்ச, உயிர் இல்லாம வளர்ந்துச்சு, உயிர் இருக்கிறது. ஆனா மலக்கு போய் 120 நாள்ல உயிர் ஊதுறாரு வருது. மலக்கு போய் என்ன செய்யறாரு, 120வது நாள் வந்த உடனே 3வது 40 நாள் வந்த உடனே மலக்கு என்ன செய்யறாரு, உயிரை ஊதுகிறாரு. 120 4 மாசம் கழிச்சு தான் உயிர் கொடுக்கப்படுதுன்னு வருது. இப்போ நமக்கு 2 உயிர் வழங்குறது. அது வளர்வதற்குரிய உயிர் இருந்துகிட்டு தான் இருக்கிறது. அந்த உயிரணுவிலே உயிர் இருக்கிறது. உயிர் இருக்க போய் தான் நீச்சல் அடிக்குது. கருவறைக்குள்ள நீச்சல் அடிக்கும். உள்ள போன உடனே சுத்திக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அந்த ஓரமா ஒரு கற்பப்பையுடைய சோத்துல போய் ஒட்டிக்கிட்டு அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி பிடிச்சி தொங்கி கொண்டே வளரும். அப்ப அந்த வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் இருக்க போய் தானே வளருது. இது வளருமா, அது வளருது கருவறையில். அப்ப அதுல வந்து எல்லா விதமான, இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி கட்டி எடுத்து நீங்க ஆய்வுக்கு அனுப்புனீர்களே ஆனால் அதுல ஏராளமான உயிரை கண்டுபிடிக்கக்கூடிய செல்கள்லாம் அதுல இருக்கக்கூடியது என்ன செய்யலாம், ஆய்வுலையும் கண்டுபிடிக்கலாம். உயிர் அதுல இருக்கிறது. இப்ப என்ன இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, மனிதன் என்கிற உயிர் இருக்குல்ல, அது வந்து 120வது நாள்ல தான் ஊதப்படுது. மனிதன்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு மாடு கழுத குதிரை அளவுக்கு உள்ள உயிர் இருக்குல்ல, வெறுமனே வளரும். அது சிந்திக்காது, மனிதனுக்குரிய எந்த அம்சமும் இருக்காது, ஆனால் வளரும். அந்த மாதிரியான உயிர் வந்து உள்ள அந்த கருவறையில் நுழையும் போதே அது வந்து விடுகிறது. அப்ப இந்த 120 நாளும் இருந்த உயிர் என்பது ஒரு உயிரினம், ஆடு மாடு கழுத குதிரை இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள உயிர் என்றும் 120 நாளைக்கு பிறகுதான் மனிதன் என்ற உயிர் ஊதப்படுகிறது என்று இப்போதைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான். எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா, இந்த 120 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு கருவை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா அது மனிதனுடைய கட்டின்னு சொல்லவே இயலாது. 120 நாளைக்கு பிறகுதான் என்ன செய்யறது, மனிதனாக அவன் ஊதப்படுகிறான். மனிதன் என்று தீர்மானிக்கிற உயிர் அப்பதான் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் மனிதனுக்கு உரிய அந்த செல்கள்லாம் உற்பத்தியாகி கண்ணுக்குள்ள செல்லு கண்ணுக்கு ஒடியாரும், காதுக்குள்ள செல்லு காது பக்கம் வரும். அந்த செல்கள்லாம் அப்புறம் தான் உற்பத்தியாகி மனிதனாக இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இந்த பிறவி எடுக்கிறது, இதற்கான உயிர் வந்து இதற்கான புரோகிராம் வந்து 120வது நாளில் தான் வைக்கப்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடி சொல்றார்கள். இது அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். சதக்கட்டியா இருந்தது, அப்புறமேல் மெல்லத்தக்க அளவுக்கு ஒரு இதாக ஆனது. அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சது, வளர்ந்த பிறகு உருவாக முகல்லக்கத்தன் கைர முகல்லக்கத்தின், அது வந்து உருவாகாமலும் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் அடைந்தது. இப்படிலாம் சொல்லிவிட்டு சும்மா அன்ஷனாகு ஹல்கன் ஆகர், அதுக்கு பிறகுதான் வேறு படைப்பாக நம்ம படைக்கிறோங்கிறான்ல. அது வரைக்கும் மனுஷன் நம்ம ஆகவே இல்லை. 120 நாள் வரைக்கும் என்ன செய்யலாமே, மனுஷன் ஆகவே இல்லை. சாதாரண ஒரு சதக்கட்டியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, வேறு படைப்பாக மாத்துகிறோம்னு குர்ஆன்ல என்ன செய்யறான்ல, சும்மா அன்ஷனாகு ஹல்கன் ஆகர். இப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, 120 நாள் வரைக்கும் உள்ள அந்த கரு வந்து மனுஷ கரு கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். அது மனிதன் கிடையாது. 120 நாளைக்கு பிறகு உண்ட சயின்டிபிக்காவும் சரி, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலையும் சரி, ஒரு வயிற்றுல ஒரு கரு உண்டாயிடுச்சுன்னு சொன்னா 1 மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ 3 மாசத்திலேயோ 4 மாசத்திலேயோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு தேவைக்காக நீங்கள் கலைத்தீர்களே ஆனால் உயிரை கொன்றீர்கள் என்கிற குற்றம் வராது. லா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர், காரணமே இல்லாம செஞ்சா கூட உயிரை கொன்றீங்கன்னு வராது. ஆனால் அந்த கருக்கலைப்பினால தாய்க்கு கேடு வரும்ல, அது தனியா கூடாது. ஏன் கேடான காரியத்தை செய்யறீங்க அப்படின்னு வருமே தவிர, உயிர் கொலைன்னு எப்போ வரேன், மனுஷனை கொள்றதானே. ஆட்டை கொண்டா கொலை குற்றவாளி ஆகுறேன், மாட்டை கொண்டா கொலை குற்றவாளி ஆகுவானா, அந்த ரேஞ்சில் தான் 120 நாள் வரைக்கும் இருக்கிறது.
120 நாளைக்கு பிறகு இது பற்றி நம்ம குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் அந்த பின்னுரை விளக்கத்தில் நினைஞ்சிருக்கிறோம். வேறு படைப்பாக மாற்றினோங்கிற தலைப்பில் இந்த விஞ்ஞான ப்ரூஃப்கள் எல்லாம் ஆதாரத்தோட நம்ம எழுதியிருக்கிறோம். தமிழாக்கம் வந்து போய் படித்து பார்த்துக்கிறங்க. அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், கருவில் குழந்தை உண்டான பிறகு நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு காரணம் இல்லாமையே தேவையில்லை, 2 பிள்ளை இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது என்றெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியதில்லை. சும்மாவே நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அதனால் உங்களுக்கு கேடு வராது என்று இருக்குமே ஆனால் அந்த கருவை கலைத்தால் அதில் குழந்தையை கொலை செய்தது வராது. அதுக்கு பிறகு 120 நாளைக்கு பிறகு உள்ள ஸ்டேஜாக இருக்குமே ஆனால் அதில் வந்து ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் ஏதோ மூளையே இல்லை, இது பிறக்கிறது நல்லது இல்லை, தாய்க்கு நல்லது இல்லை, கேடு வரும் என்கிற மாதிரி சொல்வார்களே ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து நிர்பந்தமான ஒரு நிலையில் அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருக்கிறது. பொதுவாக தடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள் கூட அவருடைய தாங்கும் சக்திக்கு தகுந்தவாறு மாறுமா இல்லையா? சில ஹராமான விஷயங்களை கூட ஒரு நிர்பந்த நிலைக்கு ஆளாகாம செய்யலாம். சாப்பாடே கிடைக்கல, ஒரு வழியுமே இல்லை, செத்து போன ஒரு ஆடு தான் கிடக்குது, அதை திண்டா தான் பிழைக்க முடியும், திங்கலாமா இல்லையா? திங்கலாம். சாதாரணமாக திங்கக்கூடாது, அந்த நிர்பந்தமான நிலையில் என்ன செய்யலாம், திங்கலாம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, 120 நாளைக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜாக இருக்குமே ஆனால் அதில் உள்ள நன்மை இருந்தால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எல்லாருமே அதை செஞ்சிடலாம் சாதாரணமாக. அதில் கருக்கலைப்பு செய்தால் குழந்தையை கொன்ற குற்றம் வராது. அதுக்கு மேலே உள்ள ஸ்டேஜாக இருக்குமே ஆனால் நீங்கள் எடை போடணும். அந்த டாக்டர் சொல்லக்கூடியதுனால இதனால் வரக்கூடிய கேடு பயங்கரமான கேடு தானா, இந்த கேடு இருந்தால் அந்த குழந்தைக்கு வாழ முடியாது தானா, அதனுடைய நன்மையை நானோ நீங்களோ தீர்மானிப்பதை விட ஒரு தாய்க்கு தீர்மானிக்க இயலும். அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இருந்தால் மூளை மந்தமாக இருப்பான், உதாரணமாக சொல்கிறேன், ஸ்கேன் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த புள்ள பிறந்தா மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறான். மந்தமாக இருந்தால் எதிர்ப்பு, அதுக்கே அவனி என்ன அழிக்கணும், எல்லாம் பிரைட்டாக அது அப்படியே எல்லாம் ஐன்ஸ்டீன் மாதிரி நியூட்டன் மாதிரி புத்திசாலி தான் பிறக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ அப்படி எதிர்பார்க்கக்கூடாது, மந்தமாக இருந்தால் எந்திரிப்பு போன்ற வேண்டியதுதான். அல்லது அவன் சொல்கிறான் மூளையில் கேன்சர் இருக்குது, இப்போ பிறந்ததுலேருந்து அது வேதனைப்படும், துடிக்கும், உங்களுக்கு தாங்க முடியாதுன்னு சொல்கிறான்னு வைங்க. உங்கள் தாய்க்கு தெரியுமா இல்லையா, அம்மாடி அப்படி இருந்தால் கஷ்டப்படுமே, அது வேணாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நிர்பந்தம். அப்போ இது என்ன சொல்கிறான், அந்த காரண காரியம் என்னன்னு பார்த்து இது வந்து நன்மையா தீமையா நீங்களா முடிவு பண்ணி உங்கள் மனசாட்சிக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு பிள்ளை இருப்பது நல்லது இல்லைன்னு நீங்கள் நினைத்து அது அல்லாஹ் ஏற்றுக்குருவான் என்று உங்களுக்கு பட்டு செய்தால் குற்றமாகாது. சின்ன சின்ன அற்பமான காரணத்துக்குலாம் இந்த பிள்ளை சளி பிடிச்சிட்டே இருக்கு அதனால கலைச்சி பிடிக்காங்க, நான் போடா நான் சளி பிடிச்சா பிடிச்சிருப்பது பெண்ணு, அதனால இப்படிலாம் சொல்லுவாங்க. பல சின்ன 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 விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு விரல் இருக்காது, விரல் இருந்துட்டு போகுது பெண்ணு, அதனால என்ன, இதெல்லாம் வந்து கொள்றதுக்கு உள்ள ஒரு விஷயமா இதெல்லாம். அப்போ அந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து அப்படி உங்களுக்கும் பட்டால் அப்ப நிர்பந்தம்ங்கிற முறையில் செய்யும் போது தடுக்கப்பட்டது என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அது அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இது 120 நாளைக்கு மேலே இருந்தால் தான் இது. உள்ளே இருந்தால் இது வந்து அவன் உண்மை இல்லை, அதில் தான் மனுஷன்